இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 22வது அதிகாரத்திலே 44வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மிகவும் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் கொடுக்கிறார். அவர் சிலுவையிலே போடப்படுவதற்கு, சிலுவையை சந்திப்பதற்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்பாய் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். வியாகுலம் என்பது வெளியில சொல்ல முடியாத ஒரு சோதனை, வெளியில சொல்ல முடியாத ஒரு நெருக்கம், யாருக்கும் தெளிவுபடுத்த முடியாத ஒரு நிலை, யாருக்கும் புரிய வைக்க முடியாத ஒரு நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் அந்த நேரத்தில் அடிபடவில்லை. ஆனாலும் அவருடைய சரீரத்துக்குள் இருக்கிற அந்த இரத்தம் வியர்வையின் பெருந்துளிகளாய் பூமியில் விழுந்தது. அவருடைய இரத்த ஓட்டம் பயணிக்கிற அந்த நாடி நாளங்கள் வெடித்து, அவருடைய வியாகுலத்தின் நிமித்தம் நாடி நாளங்கள் வெடித்து, அந்த இரத்த ஓட்டம் வியர்வை சுரக்கிற, வியர்வை வெளியேற்றுகிற அந்த இடங்களில் இரத்தம் தரையிலே விழுந்தது. கொஞ்சம் நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே எப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்திருக்கிறார். அவர் பட்ட வேதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருக்கு யாரிடத்தில் சொல்லிக் கொள்ளக்கூட முடியவில்லை. அவர் படப்போகிற அந்த துக்கமான, அந்த வேதனை நிறைந்த அந்த சூழ்நிலை, சிலுவை அவரால் சகித்து கொள்ள, அவரால் ஏற்றுக்கொள்ள கூட முடியவில்லை. அவரால் அந்த இடத்த எப்படி நான் இந்த இடத்துக்கு போவேன்? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 100% மனிதனாயும் 100% தேவ புத்திரனாயும் வாழ்ந்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எதற்காக சர்வலோகாதிபதி, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்துக்கு வந்து வியாகுலப்பட வேண்டும்? எதற்காக அவருடைய இரத்தம் வியர்வையின் பெருந்துளிகளாய், இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே எதற்காக விழ வேண்டும்? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்காக, எல்லா மனுஷனுடைய அக்கிரமத்துக்காக, எல்லா மனுஷருடைய பாவத்துக்காக, எல்லா மனுஷனுடைய அநியாயத்துக்காக, எல்லா மனுஷனுடைய மீறுதலுக்காக, அவருடைய அந்த இரத்தத்தில், அவருடைய அந்த பாடுகளில், அவர் பட்ட அந்த சிலுவை மரணத்தில் இன்று இந்த உலகத்திற்கு மீட்பு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த பூமியில் மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்திலும் இருந்து மனிதனை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போக முடியும் ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலம் மாத்திரமே. இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை மன்னித்து, என்னை சரிப்படுத்தி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் அன்றைய நாள் அவர் பட்ட அந்த வேதனைக்கான அந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்க சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ்ந்து நித்தியத்துக்குள் சந்தோஷமாய் பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து, உங்களுக்காக சிலுவையில் மரித்து, உங்களுக்காக இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிற சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார்.